போதைப் பொருள் போதைப் பொருட்களால் மனிதர்கள் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மனுஷங்க போதைப் பொருளுக்கு அவ்வளோ அடிமையாயிட்டிருக்கோம், அடிமை ஆக்கிட்டு இருக்காங்க, அடிமை ஆவார்கள். இது இது கேட்குறப்ப போதை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங், ஒரு 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 அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வருது, ரைட்டா? அப்போ நம்ம அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே இட் இஸ் சம்திங் ராங், சம்திங் பேட். நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு மனிதர் எதுக்கு போதைக்கு அடிமை ஆகிறாரு, எதனால அவருக்கு அந்த போதை தேவைப்படுகிறது, அந்த போதை அவங்க உடம்புல என்ன மாற்றத்தை கொண்டு வருது. ஃபஸ்ட்டு சயின்ஸ் பேசலாம். ஒரு கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் ஒரு மனிதர் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஒரு உற்சாகம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஸ், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு இட் பிரிங்ஸ் சம்திங். இட்ஸ் அ டோபமைன் அண்ட் செரோட்டனின் ரிலீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்னால அவங்க பாடியில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ், சில மசில்ஸ், இட் கெட்ஸ் எக்ஸ்பேண்டட், கான்ட்ராக்டட் அண்டு இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போனால் சயின்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது. பியாண்ட் தட் ஒரு மனுஷன் ஏன் போயிட்டு ஒரு ஒரு ஆல்கஹாலையோ இல்லை ஒரு ட்ரக்ஸையோ கன்சியூம் பண்ணுறாரு? எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின கவலைகள், இப்படி ஆகி போயிடுச்சு, நடந்து போச்சு அப்படின்ற கஷ்டம். வாட் ஆர் ஹேப்பன், இட் மே பி a trauma, it may be a drama, it may be something, it may be related to your emotional pain, physical pain, இல்லை மென்டல் பிளாக்ஸ், இது மாதிரிலாம் இருக்கலாம். இதனால நான் இதை எடுத்துக்கலாம், இல்லை இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, எதிர்காலத்தை பற்றின கவலைகள், எதிர்காலத்தை பற்றின பயங்கள், த கியூரியாசிட்டி. அந்த கியூரியாசிட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அந்த கியூரியாசிட்டி எக்ஸஸாக போகிறப்ப என்ன நடக்கும்னா அதில் பயம் வரும், ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில செயல்கள் செய்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி சூழல்களில் நம்ம தேடக்கூடிய விஷயம் சம் happiness, some satisfaction, something instant release from our body and mind. சரிங்களா? இதனால தான் ஒவ்வொரு மனிதரும் இந்த மாதிரி போதை பொருட்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை கன்சியூம் பண்ணணும், இதை நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இதை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம். ஸோ இப்போ இந்த பழக்கங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களுக்கு இந்த ரிலீஸ், இந்த ஹாப்பினஸ், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் தே ஹாவ் சம் சோர்ஸ் அவுட் சைட். ஒரு சோர்ஸ்னாலேயோ ஒரு சம்திங் தட் இஸ் எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ்னாலேயோ கிடைக்கக்கூடிய அந்த ப்ளஷராக இருக்கலாம், ஜாயாக இருக்கலாம். இப்போ வி ஆர் பிரிங்கிங் அ ப்ரோக்ராம் வேர் தே வில் பி பில்டிங் அ ஹேபிட். நேச்சுரலாக அவங்க சந்தோஷமாக, ஹாப்பியாக, மைண்ட்ஃபுல்லாக, ரிலாக்ஸ்டாக they can be themselves. அதுக்கு என்ன பண்ணுறது? மெடிடேஷன் இஸ் த கீ. இவங்க இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும். இதுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணாலுமே வேர் வி வில் கம் ஃப்ரம்னா, நான் பண்ணுறது தவறு, இந்த மாதிரி பண்ணிட்டேன், இட் ஹேட் ஹேப்பன் சம்திங், இது வி கம் ஃப்ரம் பாஸ்ட். ஒரு ரெக்ரெட் இருக்கும், ஒரு ரிசைன்மெண்ட் இருக்கும். நம்ம அங்கேருந்து வராமல் we will be creating a new habit of meditation. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 3 months ப்ரோக்ராம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் we will be having the program. இதுக்கு நீங்கள் வாரத்திற்கு ஒரு 3 மணி நேரம் செலவழித்தா போதும். அமேசிங் ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னா பி அலைவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அபண்டன்ஸ். பி அலைவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அபண்டன்ஸ். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் பி இன் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஒரு ஃப்ரீடம், ஒரு ஜெனராசிட்டி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு வேர் யூ வில் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி இன் த ப்ரோக்ராம். இது ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம். உடனே மெடிடேஷன் போன உடனே நம்ம வி ஹாவ் டு சிட், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், இதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்கலாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த மெடிடேஷன் ப்ரோக்ராமில் தேர் வில் பி ஒரு ஜாலியாக ஃபன்னாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யூ வில் பி எக்ஸ்பீரியன்சிங் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இன் மெடிடேஷன். இந்த மெடிடேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், மெடிடேஷன் போனாலே கண்ணை மூடி உட்கார்றது. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெடிடேட்டிங். நம்மளோட பாடி, நம்மளோட மைண்ட், சோலை அலைன் பண்ணி we can be happy, we can be joy, we can be என்ன சொல்கிறது, we can express, we will be finding our true self.
அந்த மாதிரி ஒரு ஜேர்னியாக இருக்கும். டெஃபினட்டாக இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை பற்றின இது எப்படி வாட் வி வில் பி டூயிங் இன் திஸ், ஹவு வில் பி எலாபரேட்டிங் திஸ் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா நான் இதுக்கடுத்து ஒரு லிங்க், இது சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப்லாம் அடுத்த ஸ்க்ரோலில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ த லிங்க் அண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கேட்டிருப்போம். அதில் வந்து உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இட்ஸ் அ ஃப்ரீ ப்ரோக்ராம், 3 months ப்ரோக்ராம். இது உங்கள் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். டெஃபினெட்லி திஸ் வில் காஸ் அண்ட் ஹியூஜ் இம்பேக்ட் இன் த வேர்ல்ட். தேங்க்யூ.